அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. மனித இனத்தின் ஆதி அடையாளம் எது? மனித இனத்தின் ஆதி அடையாளம் எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி மொழி. மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. இரண்டாவது வினா. நிறைமணி தந்தவள் யார்? நிறைமணி தந்தவள் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ தமிழன்னை. நிறைமணி தந்தவள் தமிழன்னை. மூன்றாவது வினா. புங்குடுதீவில் பிறந்தவர் யார்? புங்குடுதீவில் பிறந்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி சு வில்வரத்தினம். புங்குடுதீவில் பிறந்தவர் சு வில்வரத்தினம். நாலாவது வினா. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் கம்சதேவ். ஐந்தாவது வினா. பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்? பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதி. ஆறாவது வினா. வால்ட் விட்மனின் உலக புகழ்பெற்ற நூல் எது? வால்ட் விட்மனின் உலக புகழ்பெற்ற நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புள்ளி நிழல்கள். ஏழாவது வினா. புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி வால்ட் விட்மன். புது கவிதை இயக்கம் வால்ட் விட்மன். எட்டாவது வினா. ஸ்டெஃபான் மல்லார்மே எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்டெஃபான் மல்லார்மே எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஸ்டெஃபான் மல்லார்மே பிரான்ஸ் நாடு. ஒன்பதாவது வினா. குறியீட்டத்தை புரிந்து கொள்ள காரணமானவர் யார்? குறியீட்டத்தை புரிந்து கொள்ள காரணமானவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மல்லார்மே. பத்தாவது வினா. 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற லத்தீன் அமெரிக்காவின் மிக சிறந்த கவிஞர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ பாப்லோ நெருடா. 11வது வினா. பாப்லோ நெருடா எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாப்லோ நெருடா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி சிலி நாட்டை சேர்ந்தவர். 12வது வினா. வால்ட் விட்மன் கவிதையில் அவர் கனவில் வந்த நகரம் எது? வால்ட் விட்மன் கவிதையில் அவர் கனவில் வந்த நகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நண்பர்கள் நகரம். 13வது வினா. கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி இந்திரன். 14வது வினா. 2011ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். 15வது வினா. ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் எவை? ஒரு முக்கியமான வினா. ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வெளிச்சம் மற்றும் நுண்கலை. 16வது வினா. வால்ட் விட்மனின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? வால்ட் விட்மனின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சங்கர் ஜெயராமன். 17வது வினா. மல்லர்மேயின் கவிதையை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி வே ஸ்ரீராம். 18வது வினா. பாப்லோ நெருடாவின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்?
இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ இரா வெங்கடாச்சலபதி. 19 ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் என்ன? ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராசேந்திரன். 20 ஆசிரியர் இந்திரனின் கவிதை நூல்கள் எவை? ஆசிரியர் இந்திரனின் கவிதை நூல்கள் எவை? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி இரண்டும், அதாவது சாம்பல் வார்த்தைகள் மற்றும் முப்பட்டை நகரம். 21 நுவல்வோன் என்பதன் பொருள் என்ன? நுவல்வோன் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆசிரியர். நுவல்வோன்னா ஆசிரியர். 22 அமை என்பதன் பொருள் என்ன? அமை என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி மூங்கில். அமை என்பதன் பொருள் மூங்கில். 23 பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி நன்னூல். 24 பவணந்தியாரின் காலம் எது? பவணந்தியாரின் காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 13ஆம் நூற்றாண்டு. 25 எட்டாம் தீர்த்தங்கரர் யார்? எட்டாம் தீர்த்தங்கரர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ சந்திரபிரபா. 26 சந்திரபிரபாவின் கோவில் அமைந்துள்ள ஊர் எது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ மேட்டுப்புதூர். சந்திரபிரபாவின் கோவில் வந்து மேட்டுப்புதூர். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 22. மொழிக்கு இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் எத்தனை? மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் எத்தனை? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 24. 29 சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி அண்ணா. 30 தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரனார். 31 உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். 32 வாடகை என்பதன் தமிழ் சொல் என்ன? வாடகை என்பதன் தமிழ் சொல் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி குடிக்கூலி. 33 விசா என்பதன் தமிழ் சொல் என்ன? விசா என்பதன் தமிழ் சொல் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி நுழைவு இசைவு. விசானா நுழைவு இசைவு. 34 பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. 35 உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி வள்ளுவர். 36 உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் யார்? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். 37 பாருங்க. மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது எது? மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேளாண்மை. 38 இயற்கை வேளாண்மையின் தந்தை யார்? இயற்கை வேளாண்மையின் தந்தை யார்?
இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி நம்மாழ்வார். 39வது வினா ஏழைகளின் கற்பக விருட்சம் எது? ஏழைகளின் கற்பக விருட்சம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி பனை. ஏழைகளின் கற்பக விருட்சம் பனை. 40வது வினா வைக்கோல் பற்றி மிக சிறந்த ஆய்வு செய்த ஜப்பான் அறிஞர் யார்? வைக்கோல் பற்றி மிக சிறந்த ஆய்வு செய்த ஜப்பான் அறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மசானோ புகாகோ. 41வது வினா ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் யார்? ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மசானோபு புகாகோ. 42வது வினா 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்? 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மசானோபு புகாகோ. 43வது வினா உளுந்து செடியின் வேர் முடிச்சுகளில் இருப்பது என்ன? உளுந்து செடியின் வேர் முடிச்சுகளில் இருப்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நைட்ரஜன். 44வது வினா பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும்? பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 11 ஆண்டுகளில். 45வது வினா தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பனை. தமிழ்நாட்டில் மாநில மரம் பனை. 46வது வினா இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி போன்றது எது? இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி போன்றது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி மலைத்துளி. 47வது வினா 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்ற அழகிய பெரியவனின் புதினம் எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி தகப்பன் கொடி. 48வது வினா உலக சிட்டுக்குருவி நாள் எது? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உலக சிட்டுக்குருவி நாள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி மார்ச் 20. 49வது வினா ஏதிலி குருவிகள் கவிதையின் ஆசிரியர் யார்? ஏதிலி குருவிகள் கவிதையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி அழகிய பெரியவன். கடைசி வினா ஏதிலி என்பதன் பொருள் என்ன? ஏதிலி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ இருப்பிடமின்றி அலைதல். ஏதிலினா இருப்பிடமின்றி அலைதல். நண்பர்களே, நீ நம்ம 16ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.